விதி என்னை வீழ்த்த நினைத்தாலும் என் ஈசன் என்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் செஞ்சாலே போதுங்க, அற்புதமான மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குது. அப்படி எந்த மாதிரியான பரிகாரங்கள் நீங்கள் செய்யணும் அதையுமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசி அன்பர்கள் ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே நீங்கள் செவ்வாய் பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். அதாவது ராசி அதிபதியை அமைச்சிருக்கக்கூடிய ஒரு யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் தான். இயல்பிலேயே வீரம் நிறைஞ்சவங்க நீங்கள் தாங்க. பலவிதமான போராட்டங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய ஒரு இந்த செவ்வாய் பகவான்னு சொல்லலாம். செவ்வாய் பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா கந்தவேல் முருகனுடைய அம்சமாகவே விளங்கக்கூடியவர். இதனாலே எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டாவது முன்னுக்கு வரக்கூடியவங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு மத்தியம வயசு வரைக்குமே மற்றவங்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை தான் உங்களுக்கு அமைன்னு சொல்லலாம். ஆனால் மத்தியம வயசுக்கு மேலே ஒரு யோகங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அமையும். வீடு, நிலம், சொத்து பொத்து இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகங்கிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதர்மத்தின் வெளிப்படியாக உங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடியவராக உங்களை வளர்க்கக்கூடியவராக தான் இருப்பாங்க. உங்கள் ராசி அதிபதி அமைஞ்சிருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கண்டு காணாமல் உங்களால் இருக்க தெரியாது. அடுத்தவங்களுக்கு ஒன்றுன்னா பதறி போயிடுவீங்க. பாதிப்போ இழப்போ அது தனக்கே ஏற்பட்ட மாதிரி நினச்சி களத்தில் குதிக்கக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசி என்பதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைக்கும் ஆன்மீகத்துக்கு இடையே ஊசலாடக்கூடிய ராசி இவங்க தான். சில நேரம் ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும். அதே சமயங்களில் குடும்ப வாழ்க்கை வேணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மனைவி பிள்ளைகளோட மனமிழ்ந்து பேசுறது உண்டு. சில சமயம் ஆன்மீக வழியில் ஒதுங்கி இருக்கிறது உண்டுன்னே சொல்லலாம். இதனாலேயே குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் இவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கிறத கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லலாம். கூட வாழக்கூடிய வாழ்க்கை துணை ஒரு 30-40 வருஷம் வாழக்கூடிய வாழ்க்கை துணையாக இருந்தாலுமே உங்கள் மனசில் என்ன நினைக்கிறாங்கங்கிறத சொல்ல முடியாது. பெரும்பாலுமே நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கிறத விட எங்கேயாவது பயணம் செய்கிறீங்கன்னா அந்த சிந்தனை சிறப்பாக இருக்கும். பயணத்தில் புது புது யோசனை வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அப்படி பயணத்தில் நீங்கள் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூர்மையாக யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் தான் தருவார். பல தர்ம காரியங்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அவரால் தான் ஏற்படுன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே ஏழை மக்களுக்கு உதவக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடிய உங்களால் தான் உங்கள் வாழ்க்கை தான். ராஜபோகமான வாழ்க்கை அமைச்சு தரது உங்களுடைய வாழ்க்கையில் தானே சொல்லலாம். உங்களுக்கு எப்போதுமே இந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் நிச்சயம் நல்ல பலனை பெறக்கூடிய அமைப்புங்கிறது உண்டுன்னே சொல்லலாம். மேலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணணும்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். 12 ராசிகளில் 8வது ராசியாக வரக்கூடியதாங்க விருச்சிக ராசி. விருச்சிக ராசி பொறுத்த வரைக்குமே நீங்கள் உங்களுடைய ராசி அதிபதி நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரோம். விருச்சிக ராசிக்காரங்க வருஷத்துக்கு ஒரு முறை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு வைத்தியநாத சுவாமி கோவிலில் போய் சிவபெருமானையும் அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு அபிஷேகம் செஞ்சு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படும். அதோட அங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அபிஷேக அர்ச்சனை செஞ்சு சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை தோறுமே வீட்டில் முருகப்பெருமான் படத்துக்கு செந்நிற மலர்கள் சமர்ப்பணம் செஞ்சு தூபம் கொளுத்தி தீபமேற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு வளர்புறையில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் பொறுத்த வரைக்குமே மோதிர விரலை இல்லைன்னா வலது கை மோதிர விரலை சிவப்பு நிற பவளம் ஒன்று நீங்கள் வெள்ளியில் பதிச்சு நீங்கள் அணிஞ்சிக்கிறது நல்லது. செவ்வாய்க்கிழமையில் சிவப்பு இளஞ்சிவப்பு ஆடைகள் அணிஞ்சிக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். உங்கள் வீட்டுக்காரர்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சனிக்கிழமை தோறுமே எண்ணெய் தானே செய்ய பாருங்கள். அம்மன், ஐயனார் மாதிரியான தெய்வங்களும் நீங்கள் கிராம கோவில்களை வழிபாடு செய்கிறது, சோளம், அரிவாள் மாதிரியான விஷயத்தை காணிக்க செலுத்துறது ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும். வசந்து குறைஞ்ச பெண்ணோட திருமணத்துக்கு மாங்கல்ய தானம் செய்கிறது செவ்வாய் பகவானோடைய அருள் பெற்று மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு யோக பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம்.
கடன் நிவர்த்தி தலன்னு பார்த்தீங்கன்னா திருச்சேரை திருத்தலத்துக்கு நீங்கள் போய் வழிபாடு செய்கிறது நல்லது. எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த இடத்துல போய் வழிபாடு செய்கிறது நல்லது. கடன் தொழிலிருந்து விடுபடலாம், சுபிட்சம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சோமவாரம் சொல்லக்கூடிய திங்கக்கிழமையிலையும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் திருச்சேரை திருத்தலத்துக்கு வந்து ருண விமோசனேஸ்வரர் நீங்கள் சிவ துர்க்கையும் விஷ்ணு துர்க்கையும் தரிசனம் செஞ்சு பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கடன் தொழிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நேரங்க. ஏன்னா மனசில் ஒரு தைரியம் இருக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி வரது வரட்டுன்னு பார்த்துக்கிற ஒரு எண்ணம், எதுலையுமே தோண்டு போக மாட்டீங்க, சோர்ந்து போக மாட்டீங்கன்னு சொல்லலாம். எவ்வளோ தடை வந்தாலும் சரி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. எதுவுமே எதிர்த்து போராடுவீங்க. கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு நேர் வழியில் நடந்தால் போதும், பல பிரச்சனைகள் தவிடுபடி ஆகும். உங்களுடைய திறமையை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்களுடைய உழைப்பு இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இதனால் அதிக முன்னேற்றம் தரக்கூடிய மாதம் தான். வேலையில் முன்னேற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம், எத்தனை தடங்கள் வந்தாலும் உங்கள் கடின உழைப்பால் விடாமுயற்சியால் உங்கள் வாழ்க்கையை பாதி நீங்கள் மாற்றிக்கிங்கன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் தினமுமே பசுமாட்டுக்கு 2 வாழைப்பழம் வாங்கி கொடுக்க பாருங்கள். இது நிச்சயம் ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த மாத ஆரம்பத்திலே பொறுத்த வரைக்குமே செவ்வாய் பகவான் 8ல் மறைஞ்சு 9ஆம் இடத்துக்கு நகர்ந்தாலும் ராசிநாதன் நீச்சமாகிறது. கொஞ்சம் உங்களுக்கு இந்த நிலமுங்கிறது கொஞ்சம் சீராக இருக்கிறது வாய்ப்பு இல்லை தான். ஆனால் 5ஆம் இடத்துல சூரியன், சனி, ராகு, சுக்கிரன், புதன் எல்லா கிரகம் கூடி இருக்குது. இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் பாதிப்பு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளை நினச்சி மனபாரம் வருத்தம் கொஞ்சம் இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால குழந்தைகளோட நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். பண வரவுக்கு எந்தவித தடையுமே இல்லை. இந்த நேரம் வேலையிலுமே நல்ல மாற்றம், உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. தொழிலில் புதிய கிளைகள் திறக்கிறது, நல்ல லாபம் காணக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் குழந்தைகள், மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு இது எல்லாமே மாறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பெரிய அளவில் சோதனை இல்லை. ராசிநாதன் இந்த மாதம் முழுவதுமே பலவீனமாக இருந்தாலும் ராசியை குரு பார்க்குறாரு. இது அருமையான காலகட்டம். குழப்பம், அதிகமான சிந்தனை மட்டும் நீங்கள் தவிர்த்தா போதும். சில பேருக்கு இந்த கடன் தொல்லை, நோய் தொல்லை கவலை தந்திருக்கலாம். ஒரு கடன்காரர்களாக வந்துட்டு நின்றுட்டுமேங்கிற ஒரு மனசில் ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லா பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. திடமான மனசு ஒன்று இருந்தால் போதும், எல்லாமே உங்களால் சாதிக்க முடியும். பண வரவில் இருந்துட்டு வந்த தடை எல்லாமே நீங்கும். எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதை யோசித்து குழப்பத்தோடு செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருந்து நீங்கள் இனி நல்ல மாற்றம் உண்டு. பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. குரு பார்வை இருக்கிறதால நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசை தளர விடாமல் தொடர்ந்து நீங்கள் செயல்பட்டு வாங்க. நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமாக தான் இந்த நேரங்களுக்கு அமையனே சொல்லலாம். குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு, சுக்கிரன், கேது இந்த 3 பேருமே நன்மை செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க. மற்றவங்க கிட்ட நன்மை கிடைக்குமான்னு எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. வருமானம் திருப்திகரமாக இருக்கும், ஆனால் செலவு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அதிகம் தான். இருந்தாலும் கடன் வாங்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. குடும்ப சூழ்நிலை மனசுக்கு நிம்மதி தான் தரும். குழந்தைகளோட எதிர்கால கல்வி பற்றின சிந்தனை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. குழந்தைகளால் இந்த நேரம் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு, ஆனால் கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக இருங்க. எளிய சிகிச்சையால் குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வயசானவங்களாக இருந்தால் இந்த நேரம் ஒரு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் முழு கவனம் எடுத்துக்கிறது நல்லது. சரியான நேரத்துக்கு மருந்துகளை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். செவ்வாயோட நிலையால் இந்த இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டுறதை நீங்கள் தவிர்க்க பாருங்கள். மற்றவங்களோட வாக்குவாதம் செய்கிறதும் வேண்டாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த விலை உயர்ந்த அணிகளுன்னு அணிஞ்சுக்கிட்டு தனியாக வெளியில் போகிறது வேண்டாம். வெளியூர் பயணம், இந்த பணம், விலை உயர்ந்த பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. திருமண முயற்சிகளில் ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்ட பின்னாடி தான் வரன் சிறப்பாமையே வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்கள் வேலையில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். எக்காரணத்தை கொண்டும் மேலதிகாரிகளோட வாக்குவாதம் செய்ய வேண்டாம். இந்த நேரம் அலுவலக பொறுப்பு காரணமாக வெளியூர் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆவணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாதுகாப்பாக வச்சுருக்க பாருங்கள். இரவு நேர பயணத்தை நீங்களுமே தவிர்த்துக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் இந்த நேரம் உங்களோட உற்பத்தி அளவு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. உற்பத்தி அளவு நீங்கள் அளவாக வச்சுருக்க பாருங்கள். இதுதான் ரொம்ப அவசியமான விஷயம். பண விஷயங்கள கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். கடுமையான போட்டி ஒரு பக்கம் இருக்கிறதால லாபத்தில் எந்த பாதிப்பு இல்லைனாலுமே இந்த நேரம் கொஞ்சம் போட்டி விஷயத்தில் மன உளைச்சல் ஏற்படலாம். கவனமாக இருக்க பாருங்கள். சந்தையில் நியாயமில்லாத போட்டி சமாளிக்க வேண்டியதாக தான் இருக்கும். வங்கி மாதிரியான விஷயங்கள், இதர நிறுவனங்களோட ஒத்துழைப்பு இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் குறைவு தான். சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டு நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசில் மட்டும் தெம்பு ஒன்று இருந்தால் போதும். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு வருமான வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது. பழைய கடன் தான் உங்களுக்கு கவலை அளிச்சுட்டு இருக்குதுன்னே சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் புதிய கடன் பெறக்கூடிய முயற்சி தவிர்த்தாலே போதும் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. இந்த மாதம் வெளியூர் பயணம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அலைச்சலும் அதிகம்தான். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு கட்சியில் ஆதரவு சிறப்பாக இருக்குது. உயர்மட்ட தலைவர்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. முக்கிய பொறுப்பு ஒன்று உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். அஷ்டம ராசியில் செவ்வாய் இருக்கிறதால உடல் நலனில் கவனமாக இருங்க. உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் இந்த நேரம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உடலை நேரேற்றமாக வச்சிருக்கிறது நல்லது.
மாணவர்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் நினைவாற்றல் பாதிக்கப்படும். அதனால யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை செய்ய பாருங்க. ஏதாவது ஒரு வகையில் உடல்நல பாதிப்பு இன்னொரு பக்கம் உங்களுக்கு இந்த நேரம் ஏற்பட்டுன்னு சொல்லலாம். உடல் நலனிலையும் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் உழைப்பு அதிகமாக இருக்கும். ஓய்வு கேட்டு உடம்பு கொஞ்சம் கெஞ்சுன்னு சொல்லலாம். கால்நடை பராமரிப்பில் செலவு கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. சூரியன் இந்த நேரம் கொஞ்சம் அனுகூலமாக இல்லை. அதனால எதுலையுமே கொஞ்சம் முழு கவனம் செலுத்துறது நல்லது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குரு, சுக்கிரன் இந்த 2 கிரகமும் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ஒற்றை தலைவலி, தலை சுற்றுறது, கை கால் மூட்டு வலி மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம். ஓய்வு அப்பப்போ எடுத்துக்கிறது நல்லது. யாரையுமே இந்த நேரம் உதாசீனப்படுத்த வேண்டாம். பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்க பாருங்க. செவ்வாய், சனி இந்த 2 தினங்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவிலுக்கு போய் நீங்கள் தரிசனம் செஞ்சு வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். கோயில் தரிசனம் கோடி தோஷத்தையும் போக்கக்கூடிய சக்தி கொண்டது. அதனால தொடர்ந்து நீங்கள் ஆலய வழிபாடுகளை அடிக்கடி செய்ய பாருங்க. நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.